இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் சிறைப்பிடிக்கப்படும் படகுகள் அரசுடைமையாக்கப்படுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 5 விசை படகுகளையும் அதிலிருந்த 32 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இலங்கை சிறைகளில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தண்டனை கைதிகளாகவும் விசாரணை காவலிலும் உள்ளனர். இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய கோரியும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் இன்று தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். எங்களுடைய கோரிக்கைகள் வெல்லுவர மத்திய அமைச்சர் இந்த இடத்துல உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர்றோம் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் எந்திரிச்சு போமாட்டோம். இந்த போராட்டம் தொடர் போராட்டம். இந்த போராட்டமானது வேற திசையை நோக்கி போகாது. மத்திய மாநில அரசாங்கத்துடைய கையில தான் இருக்கு. கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை நடுவண் அரசு விரைவுபடுத்த வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மட்டுமின்றி அண்டை மாவட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் நடத்தி வரும் இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு பல்வேறு கட்சிகளும் ஆதரவளித்துள்ளன. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நடுவண் அரசு உறுதியளிக்கும் வரை உண்ணாநிலை தொடரும் என மீனவர்கள் கூறினர்.